வந்து நம்ம வத்த குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். சுண்ட வத்தல் குழம்பு. அதுக்கு சுண்ட வத்தல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, அரை வெங்காயம் பாதி எடுத்திருக்கேன் கட் பண்ணி. ஒரு பல்லாரியில் பாதி, சின்ன பல்லாரி வெங்காயத்தில் பாதி. கொஞ்சம் பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி இருக்கும். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வேணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு பல் ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். சாம்பார் மசாலா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லைட்டாக வதக்கி எண்ணெயில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் தவா வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து தக்காளியையும் இந்த பேஸ்ட், இந்த ஆனியன் இருக்குல்ல பல்லாரி, அது ரெண்டையும் போட்டு பேஸ்ட் கொஞ்சம் வதக்கிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறது. தக்காளியும் வெங்காயமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பண்ண ஐட்டத்தை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஹாட் வாட்டர் வச்சு இந்த வத்தல் இருக்குல்ல, சுண்ட வத்தல், இதை கொஞ்சம் அலசி எடுத்துக்கிடுவோம். தூசி இது ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம ஹாட் வாட்டரில் அலசி எடுத்து வச்சுக்கிடுவோம். சுத்தம் பண்ணி அதில் ஹாட் வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுக்கு வந்து வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் விடுங்க, அருமையாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு தாளிங்க. புளிக்குழம்புக்கு வெந்தயத்தையும் போடணும். இந்த பாருங்க, கடுகும் வெந்தயமும். கடுகு பொரியும் போது தெரிக்கும், கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். ஆனியன் சின்ன வெங்காயம் வச்சுருந்தால அதை கட் பண்ணி எடுத்து இப்போ இந்த சுண்ட வத்தலை போட்டு இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். சால்ட் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்ட் சுருக்கமாக தான் போட்டிருக்கேன் நான் சால்ட்டு. இப்போ வந்து பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை விடுவோம். பேஸ்ட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் மசாலா. இந்த சாம்பார் மசாலா எங்கள் சேனலில் விட்டுருக்கோம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளிக்கரைசல் விடுவோம். புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளிக்கரைசல் விடுவோம். சால்ட் பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் எவ்வளோ இருக்குன்னு. சால்ட் ரொம்ப கவனமாக தான் போடணும். எந்த குழம்பா இருந்தாலும் சால்ட் தான் முக்கியம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சம் சால்ட் போடுறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டுருவோம். குழம்பு கிரேவி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆகிரும். இன்னொரு 2 நிமிஷம் இப்படியே அடுப்புலேயே வச்சுருப்போம். நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சுண்ட வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.